ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. நெய் போட்டுக்கலாம். வெஜ்ஜி புலாவ் செய்கிறது. ஏலக்காய் ஸ்டார் இதெல்லாம் வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிடுச்சு. வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். நான் கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பச்சை பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். வெஜ்ஜி புலாவ் செய்கிறதுக்கு அதையும் கொட்டிக்கலாம். பாருங்க நல்லா இதுவாகிடுச்சு. இதை வானல்லையும் வைக்கலாம், குக்கர்லேயும் வைக்கலாம். தேங்காய் பால் கூட ஊற்றலாம். ஆப்ஷன் இருக்கிறவங்க தேங்காய் பால் ஊற்றலாம். அப்படி வேண்டான்னா அதை தவிர்த்திக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். நான் 1 கிலோ ரைஸ் எடுத்துருக்கேன். காய் நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே ரைஸ் ரச்சு இப்போலாம் காய் வதங்கிடுச்சு. நம்ம புதினா போட்டுக்கலாம். புதினா ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணியாச்சு. வெஜ்ஜி புலாவுக்கு இதே தான், எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்படி இருக்க பாருங்கள். அடுத்த ரைஸ் வந்து நல்லா வந்துடுச்சு காயெல்லாம். இப்போ ரைஸை கொட்டிக்கலாம். நான் இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இதெல்லாம் 1 கிளாஸு தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்றிட்டேன். ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இது 3 விசில் வரட்டும். வெஜ்ஜி புலாவும் ரெடி ஆக போகுது. மூடி போட்டுடலாம். வானலில் கூட வைக்கலாம். குக்கரில் மூடி போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. திறந்து பார்த்துடலாம். 3 விசில் வந்துடுச்சு. வெஜ்ஜி புலாவ் எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குது பாருங்கள். வெஜ்ஜி புலாவு இதுதான் வெஜ்ஜி புலாவ். இது காம்பினேஷனாக உங்களுக்கு காமிக்கிறேன். வெஜ்ஜி புலாவ் ரெடி ஆகிடுச்சு. வெஜ்ஜி குருமா வச்சுருக்காங்க. இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மாறன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.